பத்திரம் விஷயத்துல எஸ்பிஐ பேங்க் கிட்ட உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு விவரம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதை பத்திய விஷயமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தின விவரம் ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? குறிப்பா இந்த தேர்தல் பத்திரம் ஒரு முறைகேடா நடந்திருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரத்தை தடை செஞ்சுதுங்க. இந்த தடை செஞ்சது மட்டும் இல்லாம எஸ்பிஐ கிட்ட இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய விவரங்கள் கொடுன்னு சொல்லி கேட்டது. ஆனா அந்த எஸ்பிஐயோட பதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த தகவல்லாம் திரட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகும், ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அவகாசம் வேணும்னு சொல்லி எஸ்பிஐ கேட்டது. இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவில் 4 மாசத்துல எடுத்துக்க முடியாது, 2 நாள்ல கொடுத்தாகணும் அப்படின்னு, இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொன்னதனோட விளைவு இன்னைக்கு வேற வழி இல்லாம அவசரமா பட்டியலை எடுத்து போயிட்டு உச்சநீதிமன்றத்திட்ட எஸ்பிஐ கொடுத்துருக்குது. இப்போ அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டதோட விளைவு இன்னைக்கு எல்லாரும் அதை பாக்குறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பத்திரம் பட்டியல் உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ பேங்க் கிட்ட கேட்டதுக்கு எஸ்பிஐ பேங்க் உச்சநீதிமன்றம் கிட்ட கொடுத்தாச்சு தேர்தல் பத்திரம் பட்டியல். அதுக்கு பிறகும் இந்த விஷயத்தை பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே. இந்த தேர்தல் பத்திரத்துல யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்றது ஒரு முழு விவரம் இல்லை. அது எந்த முதலாளி எந்த கட்சிக்கு கொடுத்தாரு அப்படின்னு விளக்கமெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி மூடி மறைச்சுதான் இன்னைக்கு எஸ்பிஐ பேங்க் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்கு பட்டியல. அப்போ இது மூடி மறைக்கிற ஒரு வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. எஸ்பிஐ அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் பேங்க், கேட்ட விவரங்களை கொடுத்தாச்சு, ஆனாலும் மூடி மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன்? அப்போ நம்ம கிட்ட நகை இருக்குது, ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சேட்டு கடையில் எடுத்துன்னு போயிட்டு நகை வச்சு அவசர ஆபத்துக்கு அடகு வைப்போம், இல்லைன்னா வித்து கூட அதை நம்ம செலவு பார்ப்போம். அப்போ அந்த நகைக்கான பில்லு ரசீதி போட்டு எவ்வளோ இடம் வருது எவ்வளோ ரூபான்றது நேர்மையாக அந்த அடகு கடைக்காரர் கொடுப்பாரு. ஆனால் இதே அடகு கடை வச்சிருக்கிற இன்னொரு சேட்டு என்ன பண்ணுவார்னா, திருட்டு நகை மட்டுமே வாங்குவார். ஆனால் எந்த விதமான பில்லு தரமாட்டார், ரசீதி தரமாட்டார், திருட்டுத்தனமாகவே அந்த நகையை விற்பார். அப்படிப்பட்டது தான் அந்த எப்படி திருட்டுத்தனமாக இந்த சேட்டு பண்ணுறாரோ அது போல தான் இந்த எஸ்பிஐ இன்னைக்கு பண்ணியிருக்கு. குறிப்பாக கார்பரேட் முதலாளிங்க கோடியாக எஸ்பிஐயில் பணம் கொடுத்து தேர்தல் பத்திரமா வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த தேர்தல் பத்திரமா வாங்கிட்டு போகிறது அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த கட்சி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் யாரு கொடுத்தாங்க யார் வாங்கினாங்கன்றது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மோடி சமீபத்தில் சட்டமாக கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு திருட்டு நகையை வாங்கி ஒரு சேட்டு விற்கிறாரோ அதுபோல இந்த எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா பட்டியல்னு கேட்கும்போது யார் வாங்கினாங்க யார் கொடுத்தாங்க என்ற விவரம்லாம் சொல்ல மாட்டேங்குது. ஆனால் பேங்க் யாரோட பேங்க் இது? எஸ்பிஐன்றது கவர்மெண்ட் பேங்க், நம்மளோட பேங்க். அப்போ மூடி மறைக்கிற வேலையை செய்யுது. எப்படி ஒரு திருட்டு நகையை விற்கிற சேட்டு மாதிரி தான் திருட்டுத்தனமா இந்த எஸ்பிஐ இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதை தான் இன்னைக்கு மக்கள் பேசிட்டு இருக்காங்க பரபரப்பா. கட்சிகள் காசு வாங்குறதே தப்பா இல்ல தேர்தல் பத்திரமா வாங்குறது தப்பா? இப்ப இது எங்க தவறு நடந்திருக்கு? குறிப்பா நம்ம நாட்டில் கட்சிகள் நன்கொடை வாங்குறது அது இயல்பானது தான். எல்லா கட்சிகளும் நன்கொடை வாங்கும். ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரமா நன்கொடை பெற்றிருக்கிற கட்சி அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. அப்போ பிஜேபிக்கு பணம் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் 2 வகையான முதலாளிகள் இருக்கிறாங்க. ஒன்று நேர்மையாக தொழில் தொடங்கி வரி கட்டி நேர்மையாக நடந்துக்கிற முதலாளிகள் ஒரு ரகமாக இருக்கிறாங்க. இன்னொரு ரக முதலாளிகள் பார்த்தீங்கன்னா நம் நாட்டை சூறையாடுறது, இயற்கை வளத்தை கொள்ளடிக்கிறது, விவசாய நிலத்தை பறிக்கிறது, வரி கட்டாமல் ஏமாத்துறது, வாராக்கடன் வச்சுட்டு ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறது, இப்படிப்பட்ட முதலாளிகள் இருக்காங்க இல்லையா. இவர்கள் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமா மாற்றி தனக்கு யாரு எடுபடியா சேவகமா வேலை செஞ்சானோ அந்த கட்சிக்கு நன்கொடையா வாரி கொடுத்துருக்குறாங்க. அப்படி வாரி கொடுத்ததுல யார் அதிகமா வாங்கியிருக்கிற கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். இந்த கட்சி தான் இன்னைக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக 5600 கோடி வாங்கியிருக்கிறான். நம்ம நாட்டில்
கிரிமினலாக வந்து கொள்ளடிக்கிற முதலாளிங்கிட்ட வாங்கின தொகை ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்மையாக தொழில் செய்கிற முதலாளிங்கிட்ட மிரட்டி இடி ரெய்டு அமலாக்கத்துறை ரெய்டுன்னு சொல்லி விட்டு கையை முறுக்கி மிரட்டி வாங்கின பணம் தேர்தல் பத்திரமாக வாங்கினதும் பார்த்தீங்கன்னா அது கணிசமான அளவில் வாங்கியிருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பிஜேபி தான் இந்த வேலையை வந்து சமீபமாக செஞ்சுட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பேங்க்கு கட்சி எல்லாமே ஒரு கிரிமினல் கூட்டமாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் கிரிமினல் கும்பல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? குறிப்பாக மோடி கட்சி வந்து ஒரு கிரிமினல் கட்சி தான். ஏன்னு சொல்கிறேன்னா குறிப்பாக அந்த உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரத்துடைய விவரங்களை கேட்ட உடனே என்ன சொல்லுது, பேங்க்கு 4 மாதம் ஆகும், அதெல்லாம் வந்து விவரங்களை திரட்டுறதுக்கு 4 ஆகும் அப்படின்னு சொல்லுது. விவரங்களை என்ன திரட்ட போகுது? கட்டி வச்சுக்கிற மூட்டையை வந்து அவுத்து எண்ணியாக சொல்லணும். இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு மோடி தான் சொன்னார். டிஜிட்டல் இந்தியாவில் நுனி விரலில் தட்டினாலே எல்லா விவரமும் வரப்போகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அது வந்து விவரங்களை திரட்டுறதுக்கு 4 ஆகும்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஏமாத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கு எஸ்பிஐ. இதெல்லாம் யார் பின்னாடி காரணம்? மோடி தான் காரணம். அப்போது இந்த விவரங்கள் வெளியில் சொன்னாங்க நம்ம அமலப்பட்டு விடுவோம், நம்மளை வந்து அமலப்பட்டு விடுவோன்ற காரணத்துக்காக தான் நீ இந்த குறிப்பாக வந்து மோடி திட்டமிட்டே இதை வந்து மூடி மறைக்கிற வேலையை வந்து செஞ்சுது. அப்போது மோடி கட்சி வந்து ஒரு கிரிமினல் கட்சி தான். அதுவும் கார்பரேட் கூட சேர்ந்து கொள்ளடிக்கிற ஒரு பாசிச கிரிமினல் கட்சியாக தான் இருக்குது. எல்லா கட்சியும் அப்படி பார்க்க முடியாது. இது ஒரு தனி ரகமான கட்சி தான் மோடி பிஜேபி கட்சி. அப்போ இந்த பிஜேபி கட்சியானது முதலாளிகளோட கூட்டு சேர்ந்து பலாயிரம் கோடி பணத்தை கொள்ளடிச்சிருக்குது. இப்போ இது போன்ற கட்சியை நம்ம விட்டு வைக்கலாமா? குறிப்பாக வந்து மோடி கட்சியே ஒரு கிரிமினல் கட்சி தான், பிஜேபி ஒரு கிரிமினல் கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு எஸ்பிஐ வந்து கேட்ட அந்த பட்டியல் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல வகையில் வந்து உள்ள நுழைஞ்சு இடைஞ்சல் பண்ணி கொடுக்க விடாமல் தடுத்தது பிஜேபி தான். ஏன்னா நான் மாட்டிக்குவேன் அப்படின்றதுனால தான் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா மூடி மறைக்கிற வேலையை செஞ்சுதுங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐயே இந்த வகையில் செய்யும்போது மற்ற நிறுவனங்கள்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு முதலாளிகள் கொடுக்குற கமிஷனுக்காக நாட்டையே கூறு போட்டு விற்கிற வேலையை மோடி அரசு பிஜேபி வந்து செய்யும். அப்போ இந்த பிஜேபி வந்து கார்பரேட்டோட கூட்டு சேர்ந்து நாட்டை கொள்ளடிப்பதோ நாட்டை சூறையாடுவதோ நம்ம அனுமதிக்க போகிறோமா? அப்படின்னா அனுமதிக்கவே முடியாது. ஆகவே இது ஒரு பாசிச கட்சி, ஒரு மோசமான கட்சி பிஜேபி. இந்த பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியாமல் இது போல முறைகேடெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது. நன்றி.